கைஸ் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ வந்து நம்ம கேம்பெயினில் ஜாயின் பண்ணுவாங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டெவான் கான்வே ஆரம்பிப்போம். டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த நியூசிலாந்து vs ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இன்ஜுரி ஆனிச்சு. ஸோ இப்போ வந்து இவர் வந்துட்டு நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ டெஸ்ட் சீரிஸ் வரப்போகுது. அதை முடிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு இவர் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆட மாட்டார் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்டாக தான் இருப்பார். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சிஎஸ்கே கேம்புக்கு வந்து ஜாயின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட டெவான் கான்வே வந்துடுவார் கேம்பெயினில். ஒரு 20 மார்ச் முன்னாடி இவரும் வந்துடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா முஸ்டபிசர் ரஹ்மான். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் செவியரான இன்ஜுரி தான், மண்டையில் அடிபட்டிருக்கனால இவர் வந்தாலும் ஒரு பேக்கப் பிளேயராக தான் நம்ம கருதப்படணும். ஏன்னா பத்திரனா அந்த ஸ்லாட்டை சீல் பண்ணி வச்சுருக்காரு. போன வருஷம் ஒரு யங்ஸ்டராக நுழைஞ்சார். இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கார். அதுவும் இல்லாமல் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 150+ வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறனால ஒரு பேக்கப் பிளேயராக தான் இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் முஸ்டபிசூர் ரஹ்மான் வந்துட்டு பாதி ஆஃப் த ஐபிஎலுக்கு அப்புறம் போயிடுவார். ஏன்னா அதுக்கப்புறம் இங்கிலாந்து பங்களாதேஷ் ஏதோ சீரீஸ் ஆட்ட வருது, அதுக்கு போய் ஜாயின் பண்ண வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவருக்கு பதிலாக ஒரு பேக்கப் பிளேயரை நம்ம எப்பயும் ஒரு ப்ரிஃபராக எடுத்து வச்சுருது பெட்டர் தான். இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் ஆஃப் த ஐபிஎலுக்கு அப்புறம் வராருன்னா அவரை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் ஒன்று, வராட்டி ஒன்று, அது மாதிரி தான் கருதப்படலாம். பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தா டேரி மிச்சல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருப்பார். கரெக்டாக நம்ம கேம்பெயினுக்கு வந்து ஒரு 20 மார்ச் அன்றைக்கி ஜாயின் பண்ணிடுவார், அது மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இல்லைனா நியூசிலாந்து vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் விளாண்டுட்டு வேணால் வந்துட்டு ஜாயின் பண்ணுவார். இல்லைனா டேரெக்டாக வந்து நம்ம இதில் கேம்பெயினில் ஜாயின் பண்ணிடுவார். இவரும் ஓரளவுக்கு ஃபுல்லி ஃபிட் ஆகிட்டு தான் இருக்கார். ரெக்கவர் ஆகிட்டு இருக்கனால மேக்ஸிமம் வந்துடுவார். ரச்சின் மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வர சான்ஸுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர் தான் ஒரு கீ பிளேயர் மாதிரி சொல்லலாம். ஏன்னா நியூசிலாண்டுக்கு அடுத்த கெயின் வில்லியம்சன் கூட சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லாவே சூட்டபுளாக ஆடுறாரு. நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்கனால ஸோ இவரும் மேக்ஸிமம் வந்துடுவார். மேக்ஸிமம் இவங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம 20 மார்ச் அன்றைக்கி எல்லா பிளேயர்ஸும் வந்து ஜாயின் பண்ண வருவாங்க. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர் மேக்ஸிமம் இந்த டேட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைனா ஆஃப் த ஐபிஎல் வந்து சில பிளேயர்ஸ் வேணால் ஜாயின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் ஏதாச்சும் பிளேயர்ஸ் பற்றி அப்டேட்ஸ் மற்றும் இன்ஜுரி பற்றி சொல்லணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சம்